உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அம்மான சும்மாயில ஒலியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் அப்போ செய்கிற ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வேணும். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ், காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேரிச்சம்பழம். இது எல்லாமே 10 கிராம் எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி மினி ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம், சின்னது. ஏன்னா முதல்ல செஞ்சு பார்க்கும்போது சின்னதாக செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும்ல, அவங்களுக்காக அந்த அளவுகளோட, சின்னதாக செய்யக்கூடிய அளவுகளோடு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது எல்லாமே 10 கிராம். அதுக்கப்புறமா திராட்சையை நல்லா அரைச்சி சாறு எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த ஃப்ரூட்ஸை எல்லாம் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். இதுக்கு அதிகபட்சம் ஒரு நாள் ஊற வைக்கலாம், இல்லாட்டி ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஒரு நல்ல சிறப்பான நாளுக்கு நம்ம இது செய்கிறது அப்படிங்கிறதுனால எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கரெக்டாக இந்த காணொலி நான் எடுத்திருக்கேன். இதில் நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெட் கலர், அதாவது சிவப்பு நிற பெரிய கப் இருக்குங்களா, அதில் தான் பொதுவாக நம்ம கேக் செய்வோம். அப்போ நம்ம நல்லா பெருசாக செய்வோம். இப்போ நம்ம சின்னதாக செய்கிறதுனால 1/3 போட்டிருக்கிற கப் அளவு எடுத்துக்கோங்க. இதோட கப் இல்லாதவங்களுக்கு இதனுடைய அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிராம்ஸில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் தான் நம்ம மாவு எடுக்க போகிறோம். அப்படிங்கிறப்போ இந்த கப்போட பாதி அளவு இருக்கிற கப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். இன்றைக்கி ஒயிட் சுகர் எடுக்கல, ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கரண்டியோ ஸ்பூனோ எதுவுமே வைக்காமல் கொஞ்சம் நேரம் ஸ்வெல் பண்ணிகிட்டே இருக்கணும். கரண்டி அதில் போடாமல் நல்லா அப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே கரைஞ்சிரும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்னும் முழுசாக கரையிற வரைக்கும் காத்திருக்கலாம். இது முழுசாக கரையணுமே ஒழிய அடி பிடிச்சிடக்கூடாது. அதை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ சர்க்கரை போட்டிங்களோ அதில் பாதி அளவுக்கு தண்ணி, அதையும் இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரையை வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 படி முடிஞ்சது. அடுத்தது இதில் நம்ம ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய் உபயோகிக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வெண்ணெய் 3 தேக்கரண்டி எடுத்து உருக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் மைதாவும் எடுத்துக்கல, கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நான் அப்படியே கப் மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த கப்பில் மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு 1/4 1/8 அப்படிங்கிற அளவுகளில் தான் இன்றைக்கி நம்ம பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர் என்ன அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதில் பாதி தான் பேக்கிங் சோடா போடணும். இதுதான் எல்லா கேக்குக்கும் அளவு. அடுத்தது எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதுக்கு 3/4 பாகம் சர்க்கரை எடுத்துக்கணும். ஏன்னா 1/4 பாகம் ஏற்கனவே போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த சர்க்கரை கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான எல்லாமே தயார் பண்ணி வச்சிட்டோம். இப்போ செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். பொடிச்ச சர்க்கரை, உருக்கின வெண்ணெய், அதுக்கப்புறம் ஊற வச்ச திராட்சை, அதெல்லாம் கடைசியாக மாவு சலிச்சும் வச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் கலந்து நம்ம அவனுக்குள்ளே வைக்கிறது தான் பாக்கி. நான் இன்றைக்கி மினி ப்ளம் கேக், ரொம்ப சின்ன ப்ளம் கேக் செய்கிறதுனால ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க, அதோட நிறம் வர வரைக்கும். அதுக்கப்புறமா சர்க்கரை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலந்து அதையும் நல்லா அடிச்சுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம போட போகிறது வெனிலா எசன்ஸ். அந்த ஸ்பூனில் கடைசி 1/8 அந்த ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. சொட்டுக்கல்ல விடுறீங்கன்னா ஒரு 5 சொட்டு விட்டால் போதும். நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து
அதில் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் நல்லா கலந்து பெதறி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கேக்கில் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போடும்போது அதை அடியில் போய் தங்காமல் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உருக்கி வச்சுருக்கிற சர்க்கரையை அந்த முட்டையோடு கலந்துக்கலாம். அப்புறம் வெண்ணெயையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்சுருந்தோம்ல அந்த பழங்களை எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் தூர போட்டுற வேண்டாம். நல்லா இனிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ். இது நம்ம தேவைப்பட்டதுன்னா கேக்கில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை அந்த முட்டை கலவையோடு கலந்துக்கலாம். ரொம்ப பார்த்து மெதுவாக கலந்துக்கணும். பெதறி வச்சுருக்கிற மாவையும் கலந்துக்கலாம். மெதுவாக கலந்துக்கணும். அப்புறம் ஊற வச்சுருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் இதை கலந்துக்கிட்டு மெதுவாக இந்த மாதிரி ஃபோல்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. இந்த ஊற வச்சுருக்கிற திராட்சை நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடைசியாக மேலே போடுறதுக்காக. இருக்கிறதுலேயே குட்டி பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். இது 5 இன்ச்சோ 6 இன்ச்சோ நினைக்கிறேன். அதில் வெண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் வச்சு மேலே வெண்ணெய் தடவி அதுக்கப்புறம் மாவை அதில் ஊற்றிடலாம். நல்லா டேப் பண்ணிக்கணும், தட்டிக்கணும். அப்போ தான் உள்ளே ஏதாவது காற்று இருந்ததுன்னா மேலே வரும், இல்லாட்டி கேக் உள்ளே ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அப்புறம் மேலே மிச்சம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ரூட்ஸை மேலே போட்டுக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பாதாம். நான் இன்றைக்கி அவனில் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். அவனில் 180 டிகிரி செல்சியஸ் 180 டிகிரி செல்சியஸில் இதை 20 நிமிஷம் வச்சா போதும். இடையில எடுத்து குத்தி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டூத்பிக் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது ஒட்டாமல் வரணும். இதை கண்டிப்பாக உங்கள் தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் செஞ்சு கொடுத்து இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் ஒலியலை வரிசைகளுக்கான ஆதரிக்க அம்மான சும்மா இல்லை ஒலியலை வரிசை விரும்புங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. அப்படியே கைச்சாடிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.